வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, கிட்ட நெருங்கிட்டோம். நைட் ஆஃப் சாம்பியன் பக்கத்தில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் தட்டி விட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ட்ரூ மேக்கன்டையர்லேருந்து ஆரம்பிப்போம். ட்ரூ மேக்கன்டையர் ரிட்டர்ன்ஸ். ட்ரூ மேக்கன்டையர் பற்றி கிட்டத்தட்ட நான் பேசியே ஒரு மந்த் ஆக போகுது. ஏன்னா ட்ரூ மேக்கன்டையர் எப்போ போனாரோ அதுக்கப்புறம் அவர் பேசுகிறதே இல்லை. 2 மாதமே ஆகிடுச்சு. ஒரு மாதம் குறுக்கால பேசியிருப்பேன், அதுக்கப்புறம் இவரை பற்றி பேசலை. எதுவும் அப்டேட்டட் நியூஸ் கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. ட்ரூ மேக்கன்டையர் சம்மர் ஸ்லாம் டைமில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சம்மர் ஸ்லாம் முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே வந்துடுவாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே வந்தால் ட்ரூ மேக்கன்டையர் கண்டிப்பாக மேட்ச்சு ப்ளே பண்ணுவார். சம்மர் ஸ்லாமில் ஒரு கண்டிப்பாக மேட்ச் இருக்கும். சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு தான் வராருன்னா அங்கே இந்த சம்மர் ஸ்லாமை மிஸ் பண்ணுற நிலமை வரும். டே 2 டே 1 2 நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 13 மேட்ச்னாச்சும் புக்கிங் பண்ணுவாங்க. மேபி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லிஸ்ட்டில் தேவைப்படுது. லெஜண்ட் கிஜண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா WWE இல்லை. ராண்டி ஆர்டன் இல்லை, ட்ரூ மேக்கன்டையர் இல்லை, சிஎம் பங்க் இல்லை, கெவின் ஓவன்ஸ் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இல்லை. சில பேர்த்த வச்சு தான் நவுத்திட்டு இருக்காங்க. ரோமனு, செத்ராலன்ஸு, இந்த அப்புறம் பிராக்லாம் எப்போனா ஒரு டைம் தான் வராரு. இந்த மாதிரி சில பேர்த்த வச்சுட்டு நவுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல் டைம் இந்த ஹீல் டர்ன் பண்ணுறவங்க பெரிய பெரிய ஆளுங்க யாருமே பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாரு ட்ரூ மேக்கன்டையர் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டை பற்றி பேசுவோம். ப்ரோ என்ன ப்ரோ எல்ஏ நைட்டு எலிமினேட்டே ஆகிட்டார் ப்ரோ, என்ன ப்ரோ அவரை பற்றி வால்பேப்பரில் போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது நண்பர்களே. எல்ஏ நைட் தான் ரியாலிட்டிக்கான இந்த கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டு வின்னரு. இங்கே மாற்றி வின் பண்ண வச்சுருக்காங்க. ஒரிஜினல் பிளானு எல்ஏ நைட்டு தானா. இங்கே அதுக்கு பதிலாக தான் ஒபா ஃபேமியோ இல்லை ஜேவுஸோ வின் பண்ண வைக்க போகிறாங்க. இவனுங்க WWE சொல்லிடுறானுங்க, கடைசியில் இந்தமாரி ஒரு குண்டு தூக்கி போட்டுறானுங்க. முன்னா சொன்னானுங்க மணி இந்த பேங்க்கில் ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ணப்போ எல்ஏ நைட்டு தான்ப்பா ஒரிஜினல் பிளானு, அர்ஜென்ட்டால் ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறாங்க எல்ஏ நைட்டு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ராயல் ரம்பிள் எல்ஏ நைட்டு, மணி இந்த பேங்க் எல்ஏ நைட்டு, கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்ஏ நைட்டு, இப்படி சொல்லியே அவருக்கும் ஒருவேளை நமக்கு தான் அமுத்துதோன்னு நினச்சிட்டே போகிறாரு. பட் தரமாட்டுறாங்க. ஒரிஜினல் பிளான் ஆனால் இது தானப்பா. எல்ஏ நைட்டு தான் கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருந்தாங்களாம். பட்டு டோட்டல் பிளான் இங்கே சேஞ்ச் பண்ணி இப்போ வேறு சைடு கொண்டு போகிறாங்க. எல்ஏ நைட்டு இந்த பிளட் லைன் கூட வளைச்சி இந்த விஷனு கூட எம்எஃப்டி அப்புறம் பிளட் லைனு எம்எஃப்டி இந்த விஷன் இந்த 3 டீமு கூட வலிச்சு தனியாக விட்றாங்கப்பா. இவரும் போராடி பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் போயிட்டு மாட்டிட்டார். அப்படி இப்படின்னு மாட்டிட்டு இந்த இதுலேயே சுற்றி வந்துட்டுருக்காரு. வேறு பக்கம் போக விடாமலே, சாம்பியன்ஷிப் பக்கம் போக விடாமலே. அதுக்கு அடுத்தது மாஸ்டர் பிளானு ஒபா ஃபெமி தான். மாஸ்டர் பிளான் வந்து ஒபா ஃபெமி. பட் இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்ட் நடக்கணும், ஒரு அதிர்ச்சி தகவல் நடக்கும்னா ஜேவுஸோ பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும்ல, கிரிட்டிக்கலான ஸ்டேஜாக இருக்கும்ல. பிராக் லெஸ்னர் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அட்டாக் பண்ணால் அங்கே ஜேவுஸோ வின் பண்ணுறாரு. இங்கே அதிர்ச்சி ஆகிடும். ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதே நடக்காது. ஹீல் டர்ன் பண்ண பிளட் லைன் ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வெறுத்துருவாங்க ஜேவுஸோ வின் பண்ணிட்டாருன்னா. இன்னும் ஆப்போசிட்டாக போயிடும். கோடிக்கும் ஒரு ஹீல் டர்ன் ஆப்போனண்ட் தேவை. இங்கே ஒபா ஃபெமி வின் பண்ணாலும் அங்கே போக மாட்டார், ரோமன் பக்கம் போயிடுவார். அப்போது அங்கே கோடிக்கிட்ட போகிற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக ஹீல் டர்ன் வேணும் ஜேவுஸோக்கு. இருந்த ஒருத்தரும் ஹீல் டர்ன் பண்ணி சண்டை போடுற மாதிரி இருக்கும். இது பக்கம் இருந்தாலும் இந்த பக்கமும் ஏசிக்கு தோணுது ஒபா ஃபெமி தான்ப்பா வின் பண்ணுவார். ஒபா ஃபெமி வின் பண்ணிட்டு சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு பண்ணால் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. ஒபா ஃபெமி விசஸ் ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமில் பெரிய மேட்ச் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. கோடி ரோஸ் விசஸ் ராண்டி ஆர்டன் சம்மர் ஸ்லாமில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ராண்டி கிட்ட டைட்டில் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிற, நடக்குமா ப்ரோ சீரியஸாலுமே? நண்பர்களே, டெஃபினெட்லி நடக்கும். ஏன்னா இப்போ ராண்டி ஆர்டன் வராததும் இந்த கிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கேன். கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ஒபா ஃபெமி வின் பண்ணார்னா கண்டிப்பாக ராண்டி ஆர்டன் தான் கோடி ரோஸ் கூட திரும்பி பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ணுவார். பண்ணி அந்த சாம்பியன்ஷிப் கைப்பற்றாமல் இருக்க மாட்டார். பட் ஆனால் இடையில ஒரு பீஸ்ட் நிற்குதே, இது என்ன ப்ரோ வைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு. பிராக் லெஸ்னர் வந்தால் ஒபா ஃபெமி வின் பண்ண மாட்டார், ராண்டியும் வரமாட்டார். இங்கே பிராக் லெஸ்னர் வரவில்லை என்றால் இங்கே நம்ம சொன்னது எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நண்பர்களே, உங்களுக்கு எது நடக்கணுன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது 2 ஆப்ஷன் தான். பிராக் கையில் தான் இருக்குது ஒட்டுமொத்த இதுவுமே.
கோடி எங்கே போகிறாரு, ரோமன் எங்கே போகிறாரு, யார் கூட மோத போகிறாருன்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் யார் கூட வின் பண்ணணும். ஆனால் நான் அதிகமாக அப்படி சொன்னதில் ரேண்டின்னு தான் அதிகமாக சேர் பண்ணுறீங்க. ராண்டி ஆர்டனை பற்றி நியூஸ் கேட்டிருந்தீங்க. ராண்டி ஆர்டன் பற்றி எதுவும் இல்லை. இந்த கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சால் தான் தெரியும் ராண்டி ஆர்டன் நிலைமை எப்படி. ராண்டி ஆர்டனுக்கு என்ன ஸ்டோரி கொடுக்க போகிறாங்க, ராண்டி ஆர்டன் வருவாரா இல்லை சம்மர்ஸ்லாம் முடிஞ்சு தான் வருவாரான்றத. அவ்வளோதான் நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். பார்க்குறீங்க நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.